20 மைக்ரோஃபாரட் மின்திறன் கொண்ட ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி 3 வோல்ட்/செகண்ட் என்ற விகிதத்தில் மின்னழுத்தம் மாறும் ஒரு மூலத்தினால் மின்னுற்பத்தி செய்யப்படுகிறது எனில், இணைக்கும் கம்பியின் வழியே பாயும் கடத்து மின்னோட்டம் மற்றும் மின்தேக்கி தட்டுகளுக்கு இடையே உருவாகும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் முறையே எவ்வளவாக இருக்கும்? நீட் 2019 கேட்கப்பட்ட வினா. இதற்கான தீர்வு, அதுக்கான சரியான ஆப்ஷன் தான் இருக்குன்னு பார்க்கலாம். மின்தேக்கி சேமிக்கப்படும் மின்னோட்டம் அப்படிங்கும்போது உங்களுக்கு Q=CV என்பது நமக்கு தெரியும். நேரத்தை பொறுத்து இதனை வகைக்கெழு செய்யும் பொழுது கடத்து மின்னோட்டம் IC, அதாவது கண்டக்டிங் கரண்ட் சொல்கிறேன், கண்டக்ஷன் கரண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கண்டக்ஷன் கரண்ட் IC கிடைக்கும். IC = dQ/dt = C × dV/dt. ஏன்னா Q=CV சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது C வந்து மாறாமல் இருக்கும், மாறலிங்கிறதுல வெளில இருக்குது. உங்களுக்கு மின்னழுத்த வேறுபாடு மாறும்போது dV/dt, காலத்தை பொறுத்து மாறும், dV/dt எடுத்துப்போம். IC = உங்களுக்கு வந்து சீடு மதிப்பு வந்து என்னது 20 மைக்ரோஃபாரட்னா அங்கே என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு 20 மைக்ரோஃபாரட்டுக்கு 10⁻6 ஃபாரட் போட்டிருக்கோம். இது வந்து dV/dt வந்து உங்களுக்கு மின்னழுத்த மாறுபாடு வந்து 3 வோல்ட்/செகண்ட், ஒரு செகண்டுக்கு 3 வோல்ட் மாறுது. அப்போ 3 × 20 எவ்வளோ, 60, 60 × 10⁻6 ஆம்பியர். 10⁻6 ஆம்பியருக்கு வந்து மைக்ரோ ஆம்பியர். 60 மைக்ரோ ஆம்பியர் கடத்து மின்னோட்டம், அதாவது கண்டக்ஷன் கரண்ட். மேக்ஸ்வெல் சமன்பாட்டின்படி ஒரு சுற்று முழுமையடைய மின்தேக்கி தட்டுகளுக்கு இடையே உள்ள இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் வந்து ID கம்பியில் பாயும் கடத்து மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்க வேண்டும். ஆகையால் என்ன, உங்களுக்கு ID = IC என்றால் இரண்டும் சமம் என்பதால் உங்களுக்கு இணைக்கும் கம்பியின் வழியே பாயும் கடத்து மின்னோட்டமும் 60 மைக்ரோ ஆம்பியர் தான். அதே மாதிரி மின்தேக்கி தட்டுகளுக்கு இடையே உருவாகும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் 60 மைக்ரோ ஆம்பியர் தான். ஆகையால் ஆப்ஷன் C 60 மைக்ரோ ஆம்பியர், 60 மைக்ரோ ஆம்பியர் என்பதுதான் சரியான விடை. நன்றி.